உதிரும் ஜெயகாந்தன் சிறுகதை. பெரியசாமி பிள்ளை வாயை திறந்து பேச ஆரம்பித்தாள். அதுவும் அந்த நரைத்து போன சுருட்டு புகையால் பழுப்பேறிய பெரிய மீசையை முறுக்கி கொண்டு பேச ஆரம்பித்து விட்டாள். நிச்சயம் அவர் பேசுகின்ற விஷயம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த 2 உலகமகா யுத்தங்களிலும் நேச தேச இராணுவத்தினர் புரிந்த வீர தீர சாகங்கள் பற்றியதாகத்தான் இருக்கும். அவரது வலது புருவத்துக்கு மேல் இருக்கும் ஒரு நீண்ட தழும்பு முன் பற்களில் ஒன்றுக்கு தங்க முலாம் பூசிக்கொண்டது. அதற்கு காரணமாக இருந்த ஒரு சீனாக்கார நண்பன் தன் நினைவாய் அவருக்கு தந்த இப்பொழுதும் கையில் இருக்கும் ஒரு பழைய மாடல் கை கடிகாரம், இடுப்பில் சாவிக்குத்துடன் தொங்கும் நீண்ட பேனா கத்தி, அதன் உதவியால் 2 எதிரிகளை சாய்த்தது. இவ்விதம் அவரோடு சம்பந்தப்பட்ட சகலமும் யுத்தத்தின் முத்திரை பெற்றுவிட்ட பின் அவரால் வேறு எவ்விதம் பேச இயலும்? அரும்பு மீசை பிராயத்தில் முதல் மகா யுத்தத்திலும் கரு